அச்சோ ஒரு கோள் நீச்சத்தில் இருக்கு, கெட்டு போயிருச்சு, அந்த கோளினுடைய காரகம் ஆதிபத்தியம் கெட்டு போயிருச்சு அப்படிங்கிறாங்க. ஒரு கோள் பகை வீட்டுக்கு போயிருச்சு, அவ்வளவுதான் கெட்டு போச்சுங்கிறாங்க. இதெல்லாம் இல்லவே இல்லைங்க. தயவு செஞ்சு ஆட்சி, உச்சம், நீஷம், நட்பு, பகை இது போன்ற தசபேதங்கள் எல்லாம் ஜோதிடத்தில் முழு பலன்களை தொடவே முடியாது. பலன்களுக்குள்ள பெரிய அளவில் வரவே முடியாது. உதாரணமாக பகை, ஒரு கோள் பகை பெற்றிருந்தால் அந்த கோளினுடைய காரக ஆதிபத்தியத்தில் போட்டி பொறாமைகள் மட்டும்தான் இருக்கும். வேற பகையெல்லாம் இல்லை, அந்த வார்த்தைக்கே சம்மந்தமே இல்லை. நட்பில் ஒரு கோள் இருந்தால் நீங்க தப்பே பண்ணினாலும் அது ஏத்துக்குவாங்கன்னு அர்த்தம். இது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? மோகனா ஒரு தப்பு பண்ணி ஏத்துட்டா மோகனாவை கெடுக்கிறதுக்கு வழிபடுற, மோகனா டவுனா இருக்க வழிபடுறாங்கன்னு அர்த்தம். நீங்க ஒரு தவறு செஞ்சீங்கன்னா சாமி இது தவறுன்னு யாரு சொல்றாங்களோ அவங்க தான் நல்லவங்க. அப்ப நட்புன்னா உங்களுக்கு சொத்து எழுதி கொடுத்துறதோ, பகைனா வெட்டிட்டு போயிடுறதெல்லாம் கிடையாது. அவங்க வேலையை அவங்க பார்க்க போறாங்க, இது இவங்க வேலையை பார்க்க போறாங்க, அவ்வளவுதான். உச்சம் பெற்ற கோள்கள் நன்மை செய்வதை விட நீசம் பெற்ற கோள்கள் நன்மை செய்கிறது. ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் உச்சத்தில் இருந்தா சீரழிவு பண்றாங்க, தொழிலை பார்க்காம அவங்க வேலையை பார்க்காம சீரழிகிறாங்க. ஆனா அதே சுக்கிரன் நீச்சத்தில் இருந்தா அவனுக்கு தர்ம பத்தினி வருது, மேக்கப் போடணுங்கிற சிந்தனை இருக்காது, சினிமாவுக்கு போகணும் சிந்தனை இருக்காது, வேண்டாத வேலைகளை செய்யல சிந்தனை இருக்காது. இது நல்லதா இல்லையா நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. உச்சத்தில் இருக்கக்கூடிய கோள்களுக்கும் நீச்சத்தில் இருக்கக்கூடிய கோள்களுக்கும் உதாரணமாக சந்திரன் உச்சத்தில் இருக்கிறது, 5 ஸ்டார் ஹோட்டலில் தேடுவீங்க. நீச்சத்தில் சந்திரன் இருக்கா, சின்ன செலவில் நீங்கள் ஒரு சின்ன ஹோட்டலில் சாப்பிடுவீங்க, கடைசிக்கு ரோட்டோரத்தில் இருக்கிற கையேந்தி பொருளையும் கூட சாப்பிடுவீங்க. இதெல்லாம் சரியாக போய் தவறாங்கிறத பொதுமக்களாகிய நீங்கள் தான் உணரணும்.